அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் 3 இரவுகளை கடந்து 4வது இரவுக்குள் வந்திருக்கிறோம். இந்த கடந்த 3 இரவுகளாக லைலத்துல் கதரை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்வது, லைலத்துல் கதரில் என்னென்ன அமல்கள் செய்வது, குறிப்பாக கடந்த 2 நாட்களாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த அல்லாஹும் இன்னக்க அஃபுன் துவாவுடைய மகிமையும், அதே போல நேற்றைய தினம் குரானை எவ்வாறு இந்த ரமலானில் கடைசி 10 நாட்களில் பயன்படுத்துவது என்பதையும் பார்த்தோம். இன்ஷா இன்றைக்கு இந்த நோன்பு உருவாக்கக்கூடிய தக்குவாவை எவ்வாறு இந்த 10 நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்ற சமூகங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதைப் போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காகவென்றால் உங்களுக்கு தக்குவா உண்டாக வேண்டும் என்பதற்காக. அப்ப இன்றைய உலகத்துல மனிதன் இந்த உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 வாழ்க்கையை வாழ்றோம். மக்கள் பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையும், மக்கள் பார்க்காத போது ஒரு வாழ்க்கையும் வாழ்றோம். பெரும்பாலும் மக்களுடைய நிலைமை அவ்வாறாகத்தான் இருக்கிறது. இப்போ வீட்டில் யாரும் இல்லாத போது நான் பேசக்கூடிய பேச்சுக்களை பொது இடத்துல வர கூட பேச மாட்டோம். சபை நாகரீகம், 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நாவுகளை கண்ட்ரோல் செய்து கொள்வோம். தனிமையில செய்யக்கூடிய சில தவறான விஷயங்களை பொதுமக்கள் முன்னிலையில் நாம் செய்ய மாட்டோம். ஏன்னா பொதுமக்கள் நம்மை தப்பாக நினைத்து கொள்வார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு முனாஃபிக்தனமான வாழ்க்கை. அதாவது தனிமையில யாரும் பார்க்காத போது ஒரு வாழ்க்கை, எல்லோரும் பார்க்கும் போது ஒரு வாழ்க்கை. அப்ப மக்கள் பார்க்கும் போது ஒரு வாழ்வும், அல்லாஹ் மட்டும் பார்க்கும்போது ஒரு வாழ்வும் வாழ்வதற்கு பெயர் தான் முனாஃபிக்தனம். அப்ப இந்த 2ம் ஒன்னாயிடுச்சு தான். மக்கள் பார்த்தா நம்ம பார்த்துருவாங்க, நம்ம தப்பு செய்யாம இருக்கிறோம்ல. மக்கள் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற நிலைமை என்னைக்கு நமக்கு உருவாகுதோ அன்றைக்கு நமக்கு தக்குவா வந்தது என்று அர்த்தம். அப்ப ரமதானுடைய நோன்புடைய மெயின் இலக்கு, முக்கியமான முதன்மை இலக்கு பசியை உணர்வது அல்ல, அதெல்லாம் போனஸ். நோன்புடைய மிக முக்கியமான இலக்கு இதயம் தக்குவாவை உணர வேண்டும். அப்ப தக்குவானா என்ன? நிறைய டெஃபினேஷன் சொல்லலாம். யார் பார்த்தாலும் பார்க்காட்டியோ அல்லாஹ் பார்க்கிறாங்கிற உணர்வோடு வாழ்வது, அல்லாஹ்வுக்கு பயந்து பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன பண்றது, பாவம் செய்ய சான்ஸ் கிடைக்குது, யாரும் கண்டுபிடிக்க போறது இல்லை, இருந்தாலும் இறைவன் மீதான பயத்தால் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு பெயர் தக்குவா. ஒரு சஹாபி ரொம்ப அழகான உதாரணம் சொன்னாங்க. தக்குவானா என்னன்னா கான்சியஸ்னஸ், நம்ம இறை நினைவோடு இருப்பது. ஒரு மனிதர் முட்கள் நிறைந்த பாதையில போறார். அந்த பாதையுடைய 2 வழியும் என்ன இருக்கு, முட்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி போக்குள்ள என்ன பண்ண மாட்டார், அவர் கையை காலை உதறிட்டுலாம் போக மாட்டார். உடைகளை அழகுபடுத்திக்கிட்டு ஒழுங்குபடுத்தி கொண்டு உடையில முள்ளு குத்தாம ரொம்ப கவனத்தோடு போவார். இந்த சர்க்கஸ் எல்லாம் பார்ப்பாங்க, இந்த ரவுண்டா ஒரு உலகம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒருத்தவன் பைக்கில் அப்படியே சுற்றுவான். பைக்கில் சுற்றும் போது நீ பேசுறதெல்லாம் அவன் காதில் விழாது, அவனுடைய கவனம் முழுக்க அங்கே இருக்கும். அதே போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது அவன் எதை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு வாழணும். அதுக்கு பெயர் தான் தக்குவா. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இந்த உலகத்துல தக்குவா என்பது அச்சத்திற்கும் ஆசைக்கும் நடுவில் உள்ளது. அல்லாஹ்வின் மீதான அச்சத்திற்கும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கைக்கும் இடையில் உள்ளதுதான் தக்குவா. அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி ஒரே ஒரு மனிதனை நரகத்துக்கு அனுப்புவான் என்றால் அது நானாக இருக்கக்கூடாது என்று பயப்படுகிறேன். எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி ஒரே ஒரு மனிதன் நரகத்துக்கு அனுப்புவான்னா அது நானாக இருக்கக்கூடாது என்று பயப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்பி
ஒரே ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்றால் அது நானாக இருப்பேன் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையே இருக்கணும், அல்லாஹ்வின் பயமும் இருக்கணும். இதான் தக்குவா. நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம். நம்ம தப்பு செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு ஒரு குரூப் போயிடுறோம். இன்னொரு குரூப் நம்மளாம் அல்லாஹ் கண்டுக்க மாட்டான், நம்மள அல்லாஹ் எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் வாழ்கிறோம். அப்ப இந்த இரண்டுக்கும் இடையில் தான் என்ன தக்குவா இருக்கிறது. அப்ப தக்குவாவை நோம்பு எப்படி உருவாக்குது? நம்ம பல பேர் சொன்னதுதான். நாம பகலில் சாப்பிட வாய்ப்பிருந்தும் சாப்பிடாமல் இருக்கிறோம். கதவை மூடி தண்ணீர் குடிக்க முடிந்தாலும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப இந்த 14 மணி நேரத்தை மட்டும் அல்லாஹ் பார்க்கல, மீதமுள்ள 10 மணி நேரத்திலையும் ரமதான் அல்லாத மாதத்திலையும் அடுத்த மனிதர்களோடு உறவாடும் போது, அடுத்த மனிதர்களுடைய சொத்துக்களோடு நம்ம கை கொள்ளும் போது, அடுத்த மனிதர்களுடைய விடயங்களை மக்களிடத்தில் அவதூறு பரப்பும் போதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிங்கிற உணர்வு வந்துச்சுன்னா அதுதான் தக்குவா. அந்த தக்குவாவை தான் நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப அந்த தக்குவா வேணும்னா நம்ம நோன்பு வைக்கணும். நோன்பு வயிற்றை மட்டும் கட்டுப்படுத்தவில்லை, நம்முடைய நாக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் பொய்யான பேச்சுகளையும் தீய நடத்தையும் விட்டுவிடவில்லையோ அவர் தாகித்திருப்பதாலோ பசித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப இதை உணர்ற முஸ்லீம் என்ன பண்ணுவான்? தப்பான வார்த்தையை பேச மாட்டான். வயிறு மட்டும் கட்டுப்படுத்தப்படல, அவனுடைய நாவு கட்டுப்படுத்தப்படுகிறது, கண்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது, மனது கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப நோம்புங்கிறது குணநலனை, கேரக்டரை மாற்றுது. ரெண்டாவது, நோம்புல செய்யப்படக்கூடிய தொழுகை. இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். இன்னமாக தொழுகை என்பது தீமையான மானக்கேடான விஷயங்களை தடுக்குது. அதாவது சஹாபாக்களுக்கு ஆரம்பத்தில் மது ஹலாலாக இருந்துச்சு. ஹராம் ஆக்குவதற்கு முன்னால் அதை எல்லாம் என்ன பண்றான்? படிப்படியாக மாத்துறான். நீங்க என்ன பண்ணாதீங்க, தொழுகைக்கு ஒருங்கும் போது போதையில வராதிங்க. அப்ப வேற வழி இல்லை, 5 வழியும் தொழுவணும். தொழுவும் போது அது வாடை அடிக்கும். போதையில வரக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. அது பக்குவம் அடையும் போது அல்லாஹ் முற்றிலுமாக ஹராம் என்று சொல்கிறான். அதே போல இந்த தக்குவாவோடு யார் நோன்பு நிற்கிறாரோ அவருடைய துவாவை அல்லாஹு தாலா நிராகரிக்க மாட்டான். அப்ப தக்குவா வேணும் அப்படின்னா ரமதான்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வீசும் காற்றை விட சதக்கா செய்தார்களோ அவ்வாறு சதக்கா செய்ய வேண்டும். அப்ப இந்த தக்குவாவுக்கான ஒரு அழகான உதாரணம் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல அவங்க நகர்வலம் போவாங்க. நகர்வலம் எதுக்கு போவாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக. ஒரு தாயும் மகளும் பேசிக்கொள்கிறார்கள். பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பால் வியாபாரம் நம்ம கட்டுப்படியாவல, பால் தண்ணியை ஊத்துமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுமி சொல்கிறாள், அந்த பெண் சொல்கிறாள், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பால்ல தண்ணி கலக்க கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்கிறார்கள். என்ன உமர் பார்க்கவா போறாரு, ஊத்துமா அப்படின்றாங்க. உமர் பார்க்கிறாரா இல்லையா முக்கியம் இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான். அந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா காதுல வாங்குறாங்க, ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த இருவரையும் கூப்பிட்டு அவருடைய மகனுக்கு திருமணம் செய்கிறாங்க. கலீஃபா அவருடைய மகனுக்கு பிறந்த மகன்தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ். இஸ்லாமிய வரலாற்றில் 2ஆம் உமர் என்று சொல்லப்படக்கூடியவர். அதாவது அந்த குலஃபதே ராஷிதீன்கள் நேர்வழி என்ற கலீஃபாக்களுக்கு பிறகு அந்த கிலாஃபத் கொஞ்சம் திசை மாறிய போது மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க உமர் இப்னு அப்துல் அஜீஸ். இப்போ ஒரு மிகப்பெரிய தக்குவாவுடைய உருவாவதற்கு அங்கு ஒரு பெண்ணுடைய தக்குவா காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறது. இப்போ ஃபைனலாக நம்ம கேட்கணும், இந்த ரமலான்ல 30 நோம்போ 29 நோம்போ வச்சுட்டோம், 30 நாளும் தொழுதோம், 30 நாளும் குரான் ஓதுனோம், தராவி கால்லாம் வீங்கிற அளவுக்கு பண்ணோம். இதெல்லாம் செய்த பிறகு ரமதான் மாதம் முடிந்த பிறகு என்னுடைய தொழுகை குறைகிறதா ஏறுகிறதா? இல்லை, ரமதான்ல இருந்த தொழுகை எனக்கு ரமதானுக்கு பிறகும் கண்டினியூ ஆகுதா? ரமதானுக்கு பிறகு ரமதான்ல குரானை ஓதுன மாதிரி குரானை ஓதுகிறோமா, இதை மறந்து விடுகிறோமா? ரமதான்ல செய்யாத பாவங்களை ரமதானுக்கு பிறகும் செய்யாமல் இருக்கிறோமா, அல்லது பாவங்களை திரும்ப செய்கிறோமா? நாம் திரும்ப செய்கிறோம் என்றால் நம்மளுடைய தொழுகை வீக் ஆகுது அப்படின்னா, குரானை மறந்து விடுகிறோம் என்றால் நாம் நோன்பு மட்டும் நோற்றோம்,
ஆனால் நோன்பின் மூலமாக வர வேண்டிய தக்குவா நமக்கு வரவில்லை. நோன்பு என்பது, இந்த ரமதான் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹு தாலாவுடைய முன்னிலையில் இருக்கும்போது அல்லாஹு தாலா நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய பதவியை, பணத்தை வைத்து நம்மளை கேள்வி கேட்க மாட்டான். நம்முடைய உள்ளத்தில் தக்குவா இருந்ததா என்பதைத்தான் அல்லாஹு தாலா பார்ப்பான். எனவே அந்த அடிப்படையில் வெறும் பசித்திருப்பது, வெறும் தாகித்திருப்பது என்பதை தாண்டி இந்த நோன்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தக்குவாவை பெற்றுக்கொண்டு, நோன்பு என்பது வெறும் வயிற்றை மாற்றுவதற்கு அல்ல, நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு என்பதை உணர்ந்து கொண்டு தக்குவாவை வளர்த்து கொண்டு, தக்குவாவின் அடிப்படையில் அடுத்த, அதாவது நோன்புங்கிறது அடுத்த நோன்பு வரைக்கும் நமக்கு சார்ஜ் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நோன்புகளாக நம்முடைய நோன்புகள் மாறட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதற்கு உண்டான தௌஃபீக்கை தருவனாக என்று துவா செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.